விஜய் டிவி மாமா டிவி விஜய் சேதுபதி மாமாபதி ஒரு நல்லவனை பொட்டி எடுக்க வச்சு டார்ச்சர் பண்ணி இந்த தற்குறி முண்டங்கள் எல்லாத்தையும் உள்ளே அனுப்பிவிட்டு அவனை பேசி 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 இந்த அரோராலேருந்து விக்ரம்லேருந்து எல்லாரும் பேசி 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 ஒருத்தனை பொட்டி எடுக்க வச்சுட்டு இப்போ கொண்டாந்து வச்சு அவனுக்கு என்னடா பாராட்டு விளையாட வைக்கிறீங்க? யாரா நீங்களா? இதில் விஜய் சேதுபதி பாட்டெல்லாம் வேறு பாடுறாங்க. அவன் வினோத்துக்கு அதாவது பாக்கியா விஜய் டிவி போட்டு கிழிச்சிருச்சு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் பேசி பேசி என்ன பண்ணுறான், என்னாச்சு, இது மாதிரிலாம் பேசக்கூடாது, நீ உனக்கு 18 லட்ச ரூபா வேணுமா வேண்டாமா, சம்பளம் வேணுமா வேண்டாமா, ஒழுங்காக நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு போனீங்கன்னா எல்லாம் வரும், இல்லைனா ஒன்றும் வராது. மிரட்டுறாங்க, லிட்ரலி மிரட்டி பொட்டி எடுக்க வச்சுவிட்டு இவன் என்னடான்னா அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் எவ்வளோ நல்லவன்டா அவன். அது குடும்பத்துக்காக அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர்றான். நீங்கள்லாம் ஆப் அடிச்சிருவீங்கன்னு அவனுக்கு தெரியும்டா. கொண்டு போய் வச்சு கடைசியில் ரன்னர் ஆக்கி விட்ருவீங்க. சாண்டி எப்படி ஆக்கி விட்டீங்க? முக்கின்ட்ராவை கொண்டு போய் கொடுத்தீங்கல்ல. ஆக்சுவலாக அந்த சீசன் வெற்றியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவின், இல்லைனா சாண்டிக்கு தான் இருந்துச்சு. ஆனால் கொண்டு போய் முக்கின்ட்ராவை கொடுத்தீங்க பாருங்கடா. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. ஏன்னா இருக்கிற டாப்பை எல்லாமே கழுசடைங்க, ஒன்றுக்காவாதவங்க. அதில் இருக்கவங்க எல்லாமே பாருங்கள். சபரி ஒரு பொட்டி எடுத்தோன்னே என்ன பண்ணுறான், எடுத்தாச்சான். அப்புறம் போய் முத்தம் கொடுக்குறான், விசில்லாம் அடிக்கிறான். ஆனால் எவ்வளோ வக்கரம் பாருங்கள், விக்ரம் இருக்கான் பாரு. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக், ஓகே அப்படின்ட்டு அவன் சந்தோஷமாயிட்டாங்க. அரோராவுமே சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்புறம் போய் உட்காந்து ட்ராமா பண்ணுது. அதை டெம்ப்ட் பண்ணதே அரோரா தான், மற்றபடி அரோரா காரணம் கிடையாது எடுக்கிறதுக்கு அவர். ஆனால் அரோரா பேசி பேசி சில விஷயங்களை புரிய வச்சு, ஏன்னா இவருக்கு அந்தளவுக்கு இது கிடையாதுங்க. இவரெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டு, சும்மா பாட்டை பாடுவார், ஜாலியாக இருப்பார், கவுண்டரை போடுவார், போயிட்டே இருப்பார், அவ்வளோதான். இவர் போய் பேசி இந்த அளவுக்கு மாதிரி பலூனக்கா பண்ணுற மாதிரிலாம், அது சும்மாவே அதோட சேனலில் உட்காந்துட்டு பலூனக்கா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் இங்கேயும் ஏமாற்ற தான் செய்யும். ஆனால் பலூன்பதியாக மாறிட்டார் விஜய் சேதுபதி. மேலே சாசோன்னு ஒருத்தர் இருக்காமல் இருங்க, பிக் பாஸ் வாய்ஸு, அவனை மாதிரி ஒரு ஈத்தரை எச்சக்கலை யாருமே கிடையாதுங்க. வலி வாங்கி அப்படியே பாருங்களேன். ஏஆர்எம் கான்செப்டில் இது வரைக்கும் யார் டைட்டில் வினர் ஆகிருக்கான்னா, ஏஆர்எம் கான்செப்டில் டைட்டில் வினர் ஆகிருக்காங்க. ஒன்று ஏல ஸ்டார்ட் பண்ணோம் அவங்க நேமு, இல்லைனா 6ல் ஸ்டார்ட் பண்ணோம், இல்லைனா எம்மில் ஸ்டார்ட் பண்ணோம். இது 3 தான் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது அரோரா மட்டும்தான். சில பேர் சாண்ட்ரா ஏமிங்கிறாங்க, ஏங்கிறாங்க. ஸோ யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. இன்னைக்கு எவிச்சன் யாருன்னு தெரில, சாண்ட்ராவா இல்லை திவ்யாவா. இவங்க விஜய் சேதுபதி எச்சக்கலை இருக்கான் பாருங்க, அவன் திவ்யாவை வெளியே எடுக்கணும்னு பார்க்குறான், சாண்ட்ரா உள்ளே வச்சுட்டு. ஏன்னா பிரஜைனுக்கு இது பண்ணணும்ல. இப்போ என்னென்னா ரெட் கார்டு கொடுத்தனால பரதேசி பைய, இப்போ ரெட் கார்டு கொடுத்ததுனால என்ன ஆகுனா, ஐயோ ரெட் கார்டை கொடுத்ததை ஜஸ்டிஃபை பண்ணணும்னா சாண்ட்ரா உள்ளே வைக்கணும், கடைசி வரையும் கொண்டு போகணும். அப்போ தான் இவன் பண்ணது ரைட்டுன்னு ஆகும். இவன்லாம் ஒரு ஹீரோன்னு நம்ம படம் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அதான் சிவகார்த்தி அளவு கூட வர முடியல பாருங்கள் இன்னுமா. ஏன்னா பிரச்சனை இருக்குது. சும்மா டிவி ஷோவில் உட்காந்துக்கிட்டு 4 கருத்துக்கள் வாழ்க்கை பாடத்தில் உள்ள கருத்துக்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் இவன் ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டருங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் அப்போ கூட நம்பலை, இப்போ தான் பார்க்குறேன். உண்மையிலே இவனுக்கு பிடிச்சவனெல்லாம் உள்ளே வச்சுருப்பான், பிடிக்காதவங்களாம் அழைச்சி துரத்தி விட்ருவான். இல்லைங்க, மனிதாபிமானத்தில் சுபிக்ஷாவை வச்சுருந்தான். ஓட்டு இல்லாமல் தானே அரோரா வச்சுருந்தாங்க, ஓட்டு இல்லாமல் தானே சபரி வச்சுருந்தாங்க, ஓட்டு இல்லாமல் தானே விக்ரம் வச்சுருந்தாங்க, ஓட்டு இல்லாமல் தானே சாண்ட்ரா வச்சுருந்தாங்க. உள்ளே இருந்தவன் எல்லாமே ஓட்டு இல்லாதவன் தானே. அப்போ சுபிக்ஷா வச்சுட்டு வேற ஒரு ஆள் தூக்கியிருக்க வேண்டியதானே. என்னங்கடா அவங்க சட்டம் புரியல எனக்கு. சுபிக்ஷா இவ்வளோ தான் வரணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணுவான், அதுக்கு நீங்களாம் ஒத்து ஊதுவீங்களாடா? புரியல எனக்கு. பிக் பாஸ் அவ்வளோ பாராட்டி அனுப்பிவிடுவான். எவன்லாம் நல்லா விளையாடுறானோ அவனை பாராட்டி பாதியில் அனுப்பி விட்ருவீங்க. இப்போ இதை காட்டிக்கிட்டு பலூனை காட்டிக்கிட்டு குழஞ்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொண்டு போவீங்க கடைசி வரைக்கும். அதானே, அப்படி தானே இருக்குது. இதில் இப்போ வியானா பண்ணது தப்புன்னு ஒன்று பண்ண போகிறான் விஜய் சேதுபதி. ஏன்னா கிளிச்சிட்டா சாண்ட்ராவை, கிழிச்சிட்டா விஜய் சேதுபதி எல்லாருமே கிழிச்சிட்டா. சாண்ட்ராவை கிழிச்சது எல்லாருமே கிழிச்சிட்டாங்க. ரம்யா கிழிச்சிட்டா, எல்லாமே கிழிச்சு தொங்க விட்டாங்க, சாண்ட்ராவையும் அரோராவையும். இவன் கோவம் வந்துருச்சு பாருங்க. ஏன்னா 2 கண்ணு இவனுக்கு விஜய் சேதுபதிக்கு ஒரு கண்ணு அரோரா, ஒரு கண்ணு சாண்ட்ரா. அப்போ அவங்க 2 பேரையும் போட்டு கிழிச்சோன்னே இப்போ ஜஸ்டிஃபை பண்ணுவான் பாருங்க. இப்போ போட்டு இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா வியானாவை போட்டு கொலன்னு குத்துன்னு குத்துவான் பாருங்க. வாட்டர் மெலன் போட்டு அடிப்பான், இந்த பக்கம் ரம்யாவை போட்டு அடிப்பான். ஏன்னா ஜஸ்டிஃபை பண்ணணும். ஃப்ரெண்டு தங்கச்சி, அந்த பக்கம் காஜி அரோரா காப்பாற்றணும்ல. கேவலம், இந்த கேவலத்தெல்லாம் அதுக்கு தான் சொல்கிறான். இப்போ போய் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்க சொன்னால் போய் வன்மத்தை கேட்குறாங்க, பல கேள்விகளை கேட்குறாங்களாம். அப்படி தான்டா கேட்பாங்க. உன்ன மாதிரி ஆளுங்களாம் ரெட் கார்டு கொடுத்தா அப்படி தான் கேட்பாங்க கேள்வி. நடிக்கிறதுக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்கள, நடிப்பு அரக்கிக்காக அப்படி தான் கேட்பாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மக்கள் விட்டு கிழிக்கிறாயினா உன்னை.